ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எல்லையில் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தோடா பகுதியில் 17 ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். காயமடைந்தோர் சிகிச்சைக்காக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்தில் வீரர்கள் உயிரிழந்தது வருத்தமளிக்கிறது எனவும் துணிச்சலான வீரர்களை நாம் இழந்துள்ளோம் எனவும் கூறியுள்ளார். உயிரிழந்த வீரர்களின் சேவை எப்போதும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதேபோல் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த 10 ராணுவ வீரர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையிலும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, வாகன விபத்தில் 10 வீரர்கள் உயிரிழந்த செய்தி வேதனை அளிப்பதாகவும் துணிச்சல் மிக்க வீரர்களை நாடு இழந்துள்ளது எனவும் கூறினார். காயமடைந்த வீரர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் அப்பாவு தெரிவித்தார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.